வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரைக்குமே நீங்கள் பட்ட கஷ்டங்களிலிருந்து விடிவு காலம் பிறக்கக்கூடிய காலம் வந்திருக்குன்னு சொல்லலாம். இனி உங்களுடைய ராசி அதிபதியாலேயே நல்ல மாற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்பை மகர ராசி அன்பர்கள் இந்த புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து நீங்கள் பெற போறீங்கன்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய 3 மாத காலகட்டத்துக்குமே மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மகர ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப வாழ்க்கையில் அடுத்தடுத்து நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே தாராளமாக தீர்வு சொல்லப்பட்டு வருது. அந்த வகையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு தாராளமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. இது வரைக்குமே கிரகங்கள் எந்த வகையான பிரச்சனை கொடுத்து வந்ததோ அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய காலம்னு சொல்லலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போறார். ரொம்ப முக்கியமாக அழியா சொத்து நிலைக்கிட்டு நிற்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். சுப சேர்க்கைங்கிறது இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. கிரகங்களோட மாற்றமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம். உத்திரம் 2, 3, 4 பாதம், திருவோணம் நட்சத்திரத்தோட 4 பாதமும், அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்களை பொறுத்த வரைக்குமே அற்புதமான மாற்றம்னு சொல்லலாம். கடின உழைப்பாளிகளாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் நுணுக்கமான அறிவு கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. கூடவே தைரியம் மிகுந்தவங்களும் நீங்கன்னு சொல்லலாம். கடின உழைப்பால் முன்னேறக்கூடியவங்கன்னே சொல்லலாம். உங்கள் ராசி அதிபதிக்கும் பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்குமே உழைப்பு அதிகம் கொடுக்கக்கூடியவங்களை தான் நிறைய நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருவார். அந்த வகையில் மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் உழைப்பால் நீங்கள் உயரக்கூடிய காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நேர்மையாக இருந்து எந்த வகையில் நீங்கள் செயலாற்றுறீங்களோ சனி பகவான் உங்களுக்கு பக்கபலமாக அமைய போகிறார். மகர ராசி அன்பர்களை இனி ஒரு நாளுமே நீங்கள் சோம்பலாக இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுறது மூலமாக நிறைய நன்மைகள் அடையக்கூடிய வாய்ப்பு பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். கூடவே செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நேரம் இயல்பாகவே கோபங்கிறது அதிகமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை நீங்கள் குறைச்சிக்க பாருங்கள். குடும்பம், பொருளாதாரம், கல்வின்னு அடுத்தடுத்து மகர ராசி அன்பர்கள் முன்னேற்றத்தை உங்களுக்கு இந்த புத்தாண்டிலிருந்து தொடங்க போகுது. பணத்தோட அருமை தெரிஞ்சிருக்கிறதால இனி அடுத்தடுத்து நல்ல மாற்றம் தான். இது வரைக்குமே மிகப்பெரிய கஷ்டத்தை மகர ராசி அன்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருப்பீங்க. உறவினர்களுக்கு எல்லாருக்குமே உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்கள்கிட்ட பயனடைஞ்சவங்க எல்லாருமே உங்களுக்கு எந்த வகையிலுமே பயணப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அது எல்லாமே தாண்டினீங்க, அது எல்லாமே மறந்துனீங்க. அருமையான வாழ்க்கை தொடங்க இருக்க போகுதுன்னு சொல்லலாம். உங்களையும் சரி, உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் சரி, உண்மையான முகம் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. இனி உங்களுக்கு பொற்காலம் தான். எல்லா கஷ்டமும் தீரக்கூடிய காலமாக இனி வரக்கூடிய காலங்களில் அற்புதமாக அமைய போகுதுன்னு சொல்லலாம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். வேலை இழந்தவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். நிலையான சொத்து வாய்ப்பு எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வாழ்க்கையில் எதை நோக்கி பயணப்பட போகிறீங்களோ சத்தம் இல்லாமல் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். கொஞ்சம் பிடிவாத குணத்தை மட்டும் இந்த நேரத்தில் தளர்த்திக்க பாருங்கள். குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே உங்கள் குடும்ப உறவுகளுக்காக நிறைய விஷயங்களை நீங்கள் தியாகம் செஞ்சுருப்பீங்க. ஏதாவது ஒரு வகையில் மனசில் ஒரு போராட்டங்கிறது சந்திச்சிருப்பீங்க. ஒரு அலுப்பான உணர்வு தான் உங்களுக்கு இருந்திருக்கும். அது எல்லாமே தாண்டி உங்களுக்கு ஒரு சிறப்பான நிலையை அடையக்கூடிய காலகட்டம் அமைஞ்சிருக்குது. உடல் ரீதியாகவும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீரும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது இனி படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் செவ்வாய் பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்கள். நல்ல மாற்றம் உண்டாகும். வேலை ரீதியாகவுமே மேல் அதிகாரிகளோடு ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மன அழுத்தம் நீங்கி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை வாழக்கூடிய நிலையை சனி பகவான் இனி உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போறாருன்னு சொல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு ஏன் அற்புதமான காலம் அமைப்போகுதுன்னா, 7 சனி முழுவதுமே நீங்கள் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. இனி 7 சனி விட்டு விலகக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதற்குண்டான பலன்கிறது கண் கூட உங்களுக்கு பார்க்கக்கூடிய நேரம். புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம், நீண்ட நாட்களாக கிரக பிரவேசம் செய்யாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் கிரக பிரவேசம் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். இந்த மாதமாக இருந்தாலும் சரி, அதற்கு அடுத்த மாதமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் யோகம் எல்லாமே தேடி வரும். புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சால் கூட வேலை கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் கூட தேடி வரலாம். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். இப்படி எல்லா வகையிலுமே நல்ல பலன் பெறக்கூடிய வாய்ப்பை மகர ராசி அன்பர்கள் பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். மொத்தத்தில் சொந்த பொந்தங்களால் ஏற்பட்டிருந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வந்திருப்பீங்க. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. இடம் விட்டு இடம் மாறி இருக்கக்கூடிய யோகம் எல்லாமே பெற்றிருப்பீங்க. அவமானங்கிறது நிறைய ஏற்பட்டிருக்கும். இன்னுமே சொல்ல முடியாத பல கஷ்டங்கள் எல்லாமே கடந்து வந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு அற்புதமான மாற்றம். இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாக தான் நடக்கும்.
தொடர்ந்து புண்ணியங்கள் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடிய சனி பகவானால இனி உங்களுக்கு நல்ல காலம் வந்தாச்சுன்னு சொல்லலாம். வாழ்க்கை பாதையை பொறுத்த வரைக்குமே முன்னேற்றமான பாதையில் நீங்கள் அடி எடுத்து வைக்க தொடங்க போகிறீங்க. ஒவ்வொரு அடியுமே இந்த காலத்தில் கவனமாக எடுத்து வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அழியாத ஒரு நிலைங்கிறது ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த தட தாமதங்கிறது நிற்காது. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மற்றவங்களால பாராட்டு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், வியாபாரத்தை விரிவுபடுத்த போகிறீங்கன்னு சொல்லலாம். அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எப்போதுமே உங்களுக்கு இந்த நேரம் வளர்ச்சின்னு சொல்லலாம். முக்கியமாக கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் திறமை வெளிப்படுறதால சிறப்பான பலன் கிடைக்க போகுது. சொந்தமாக பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்பு வீடு தேடி வரக்கூடிய நேரம். மொத்தத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு இனி நிதி நிலைமை சீராகும். பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். புதுசாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவீங்க. முதலீடு செய்யணுங்கிற ஒரு எண்ணம் அதிகரிக்கும். செலவு இல்லாமல் குறைய ஆரம்பிக்கும். வருமானம் அதிகரிக்குன்னு சொல்லலாம். காசு பணங்கிறது இது வரைக்கும் உங்கள் கையில் தங்கியிருக்காத ஒன்றா இருக்கும். ஆனால் இனி சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு பெற போகிறார். கடனை எல்லாமே திருப்பி செலுத்த போகிறீங்க. இனி உங்களுக்கு கடனை இருக்காதுங்கிற நிலைமைக்கு நீங்கள் வரப்போகிறீங்க. வருமானம் அதிகமாக இருக்கும். பொன் பொருள் ஆடை ஆவரண சேர்க்கை சிறப்பாக இருக்குது. வண்டி வாகனம் வீடு நிலம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம். ஏழரையில் இருந்துட்டு வந்த எல்லாமே திரும்ப பெறக்கூடிய காலகட்டமாக மகர ராசி என்பவர்களுக்கு பெற போகிறீங்க. புதுசாக திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கம் கிடைக்கும். ரொம்ப நாட்களாகவே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே இரண்டாவது குழந்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி மீண்டுமே ஒன்று சேர போகிறீங்க. எதிரி தொல்லை இல்லைங்கிறது இனி இருக்காது. குடும்பத்தில் பெரியவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். சகோதரர்களுடைய ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் கைகூடக்கூடிய நேரம். உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏற்ற மாதிரி இந்த நேரத்தில் நல்ல மாற்றம் இந்த நேரத்தில் கிடைக்குன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்கும். இயல்பாகவே உங்களுக்கு ஒரு திறமை நுணுக்கமான அறிவு கொண்டவங்க நீங்கள் தான். தேர்வுலையுமே நீங்கள் கொஞ்சம் சலுப்பில்லாமல் முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும். ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அமோகமான காலகட்டம். வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய யோகம். அரசு தேர்வுகளில் முதல் முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய யோகம். கவனமாக படிச்சிங்கன்னா கல்வியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உச்சத்தை தொடக்கூடிய காலம். அதனால் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நீங்கள் சிறப்பாக எடுத்து வைங்க. நல்ல மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாக தீராத நோய் கூட தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவில்லாமல் குறைய ஆரம்பிக்கும். சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க. தியானம் யோகா மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வரப்ப உங்களுக்கு மன ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய நேரம். மனசில் நிம்மதி உண்டாகுன்னு சொல்லலாம். எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்க பாருங்க. தன்னம்பிக்கை கைவிட்டுறாதீங்க. தைரிய சிறக்கத்து இருக்கிறதால மகிழ்ச்சியாக வாழக்கூடிய யோகங்கிறது இனி உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மனதளவில் இருந்துட்டு வந்து ஒரு தயக்கம் பாரம் எல்லாமே குறையும். பிரிவு விஷயத்தில் கொஞ்சம் பொறுமை செயல்பட பாருங்கள். மனசில் வச்சுருக்கக்கூடிய எண்ணம் எல்லாமே நிறைவேறத்துக்கு சந்தர்ப்பம் உருவாகிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே பொறுமையாக இருக்கிறது நல்லது. குழந்தைகளோடு ஏற்பட்டிருந்த ஒரு வேறுபாடு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். செலவுகளை சரியாக கணிச்சு திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா இனி உங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை தான். பொருளாதார நிலையை சிறப்படையும். வாழ்க்கை துணைக்கு இந்த நேரத்தில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கறது நல்லது. அதாவது கொஞ்சம் பொறுத்து போக பாருங்கள். கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. உத்தியோகத்தில் கூட பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் மற்றவங்கள நீங்கள் அனுசரித்து போகிறது நல்லது. கூட இருக்கக்கூடிய வேலையாட்களாக இருந்தாலுமே உங்கள் கூட நெருங்கி பழகக்கூடியவங்களாக இருந்தாலும் உங்கள் குடும்ப விஷயத்தை பகிர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் இந்த காலத்தில் நீங்கள் யோசித்து செயல்படுறது நல்லது. எவ்வளவுதான் நம்பிக்கையான நபராக இருந்தாலுமே மூன்றாம் நபர்களை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டாம். அதே மாதிரி மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படலாம். இருந்தாலுமே அது நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வேலை மாற்ற மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிச்சு செய்ய பாருங்கள். நல்ல மாற்றம் உண்டாகும். சின்ன வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, பெரிய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் வியாபாரத்துக்கு சாதகமான அமைப்பு. வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். எதிரியாக இருந்தவங்க எல்லாமே விலகுவாங்க. விவசாயத்துறையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் தகுந்த மகசூலை தேர்ந்தெடுத்து பயிர் செய்யுங்க. நல்ல மாற்றம் உண்டாகும். சின்ன தொழில் குறுந்தொழில்கள் எல்லாமே இந்த நேரத்தில் சாதகமான பலன் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முன் ஆலோசனையோடு செயல்பட்டீங்கன்னா முடிவு உங்களுக்கு சிறப்பு. திறமை பாராட்டு வெளிப்படும். உங்களுக்கு அனுபவ அறிவு சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரத்தில் முன்னேற்றம்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியான பொருட்களை இந்த நேரத்தில் கையாளுறப்ப கவனமாக இருக்க பாருங்கள். உங்களுக்கு தேவையான உதவிங்கிறது இனி அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி பிரார்த்தனை செஞ்சுட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாட மனமுறைக்கு வேண்டிட்டு வாங்க. நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். நினைச்ச காரியம் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் சனி பகவான் வழிபாட்டையும்
மறக்காம கடைபிடிச்சிட்டு வாங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில மேன்மை அடைன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 3 மாத காலத்துக்கு எப்படிப்பட்ட